ஏங்க 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 எங்கங்க போய் தொலைஞ்சிங்க? வெளியில வேற காசு ஒன்று கேக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க போல. நம்ம பொண்ணை வேற காணோம். என்னது பொண்ணு காணுமா? அடியே என்னடி சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்கடி. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேங்க, அவளை காணோம். என்ன என்ன சத்தம் அங்க? தெரியலங்க, நம்ம பொண்ணு ரூம்ல இருந்து சத்தம் வருது. வாங்க போய் பார்க்கலாம். ஏண்டி பொண்ணை காணும்னு சொல்ற, பொண்ணு ரூம்ல சத்தம் வருதுன்னு சொல்ற, பைத்தியம் மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் வா, பொண்ணு ரூம்ல போய் பாப்போம் வா. நான் தான் சொன்னேன்ல, பாருங்க அவ ரூம்ல அவ இல்ல. ஏடி பொண்ணு ரூம்ல அவளை தவிர வேற யாரடி கத்த போறா? மெண்டலு, ஒழுங்கா பாத்தியா இல்லையா நீ? ஏடி ஆமாண்டி, திரும்ப அந்த சவுண்டு கேக்குதுடி. யாருன்னு தெரியலையே நம்ம பொண்ணு ரூம்ல. ஏ எரும மாடை, எங்கடி போன இவ்வளவு நேரம்? நானும் அப்பாவும் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? இவ்வளவு நீதான் கத்திக்கிட்டு இருந்தியா உள்ள? ஐயோ அம்மா, உள்ள உள்ள என்னடி உள்ள வெளியான்னு? என்ன சொல்லு? கரப்பாம்பூச்சிமா. ஏமா தாண்டாம இருக்கத்தியே கம் டு மை ஹோம்னு சொல்லிட்டு ஈவ் டீசிங் பண்ணாமா உங்க அப்ப. எனக்கு பிறந்துட்டு நீ கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படலாமா? சரி அது இருக்கட்டும், எல்லாரும் எங்க போன நீ? உள்ள நான் குளிச்சிட்டு இருந்தேம்மா, பாட்டெல்லாம் கூட பாடிட்டு இருந்தேனே, கேட்கலையா உங்களுக்கு? பாத்தியாடி இவளுக்கு கொழுப்ப. நான் பெத்ததும் சரியில்லை, நான் கட்டுனது சரியில்லை. அது சரி, அப்படி என்னம்மா பாட்டு பாடுன? அதுவாப்பா, ஆத்தாடி பாவாட காத்தாட குளிக்குது எரும மாடு. இன்னைக்காவது ஷோப்பு போடு. விளங்கும். அவர் கட்டினது சரியில்லையா இல்ல நான் கட்டினது சரியில்லையா? எல்லாம் என் தலையெழுத்து. சீக்கிரம் கிளம்பி வாடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. யோ அங்க என்னையா பராக் பாத்துக்கிட்டு இருக்க? வந்து பஜ்ஜி சுடுவா. அப்பா அப்பா, எனக்கு பஜ்ஜி வேண்டாம், போண்டா சுட்டு வைங்க. அப்படியே உங்க அப்பாவை மசால் வடையும் போட சொல்லுவா. சீக்கிரம் கிளம்பி வாடி, உங்க அப்பா என்ன டீ கடையா வச்சிருக்கான். எரி செல்லத்தாயி, பேச்சு வாக்குல அவன் இவன் ஏதாச்சும் சொன்னியா? ஐயோ, உங்களை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனா? கணவனே கண் கண்ட தேவன் வாழறவனா, என்ன போய் சந்தேகப்படுறீங்களே. வாங்க மாப்பிள்ள வாங்க. இந்த தரகரு உங்க போட்டோவை தர மறந்துட்டான். நான் இப்பதான் உங்களை நேர்ல பாக்குறேன். பார்த்தோன்னே நீங்க தான் மாப்பிள்ள கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? பரவாயில்ல, நல்ல ஆளு. ஹரிஷ் கல்யாண் மாதிரி தக தக தகன்னு மின்னுறீங்க. வெல், நீங்க மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க. அது உங்க தப்பு இல்ல, நம்ம பர்சனாலிட்டி அப்படி. கொஞ்சம் ஹேண்ட்ஸமா பிறந்துட்டோமா, எல்லாரும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. பட் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மாப்பிள்ள இல்ல, நான் மாப்பிள்ளையோட அப்பா. பின்னாடி ஒருத்த நிக்கிறான் பாருங்களா, குருவி குடு மண்டைய, அவன் தான் மாப்பிள்ள. இது மாப்பிள்ளையா? இந்த ஆளை படுக்க போட்டா மண்டல ஒன் டே மேட்ச் ஆடலாம், அந்த அளவுக்கு கிரவுண்ட் வாங்கியிருக்கு தலையில. இந்த ஆள் கண்ணு தெரியுதா இல்லையா? நைனா, குதூகலமா இருக்க என் லைஃப்ல கும்மி அடிச்சுட்டு போயிடாத நைனா. ஒரு 10 ஸ்டெப் பேக் போனேன்னா அதான் எனக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது. ஐயோ சாரிங்க, கண்ணு தெரியலையா, அதனால கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகி உங்களை மாப்பிள்ளன்ட்ட மன்னிச்சுக்கங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையில வேணாம், நான் தப்பு பண்றக்கலாம். ஆனா இப்ப எப்படி பிடிக்கிறேன் பாருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தானே மாப்பிள்ளையோட தங்கச்சி. ஐயோ, எது மாப்பிள்ளையோட தங்கச்சியா? அப்ப நான் யாரு? நீங்க தானே மாப்பிள்ளையோட அம்மா. ஐயோ, அவன் இளைய பொண்ணுங்க, நான் தான் பையனோட அம்மா. அவசரப்பட்டு உங்களை வேற கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க. நீங்க இங்க என்ன நடக்குது? நீங்க வாயை திறந்து பேசவே மாட்டீங்களா? இந்த சம்மந்தம் நமக்கு சரிப்பட்டு வருமா? ஏய், உன்னை இப்ப யாராச்சும் ஏதாவது கேட்டாங்களடி? பொறாம பிடிச்சவள. மன்னிச்சுக்கங்க அத்தை, நான் தெரியாம பேசிட்டேன். அம்மா, இப்ப அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. சின்ன டகால்டி ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு பாக்க. ஏங்க இப்ப நீங்க பின்னாடி வரீங்களா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். ஏங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, அவர் அப்படிதான். என் இனிய மக்களே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க.
போட்டோ பார்த்ததுல இருந்து கனவு கொட்ட பழத்தை கட்டிட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா கும்பி அடிச்சு விட்டு போயிடாதீங்க ஐயா. கொஞ்ச நேரம் சத்த சாத்திக்கிட்டு எல்லாரும் இருங்க ஐயா. சரி சரி, எல்லாரும் உட்காருங்க. ஏய் நீ இங்க உட்கார வர, போய் ஓரமா நில்லு. மன்னிச்சுக்கோங்க அத்தை, நான் ஓரமாவே நிக்கிறேன். அடியே டக்கால்ட்டி மண்டை, இப்ப மட்டும் உக்காரல நீயும் நிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி வசதி உனக்கு? ஏம்மா தேவதை, வந்து உட்காருமா. ஆண்டி ரெடியா? பொண்ணு ரெடி ஆயிட்டா, இருங்க வர சொல்றேன். அவ பொண்ணு கேட்கலங்க, ஸ்நாக்ஸை கேட்டா. டிராவல் பண்ணதுல ஒரே பசியா இருக்கு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு, இருங்க எடுத்துட்டு வரேன். வந்து விட்டால் வசந்த சேனா. அம்மா அம்மா, என்னம்மா இது? இருடி இருடி, நான் போய் சாவி கொண்டு வரேன். காக்கா வலிப்பு வந்துச்சு போல. எங்க காக்கா வலிப்புல இல்லைங்க, அது பொண்ணை பார்த்தோன்னே என் தம்பி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான். தம்பி அசிங்கப்படுத்தாத, அமைதியா வந்து உட்காரு. ஐயோ இவ மவுத் மோட்டர் ஆன் பண்ணிட்டாலே, வாய் அடங்கடா. மாப்பிள்ள ஒரு டமாஸ், என்ன மாதிரியே போல மாப்பிள்ள. பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கீங்க மாப்பிள்ள பலகாரத்தையா சொன்னீங்க? ஐயோ பொண்ணை பிடிச்சிருக்கு சொன்னாங்க மாமா. அப்பாடா, ஒரு வழியா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த காரியத்தை பார்ப்போம். எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கல்ல? ஏய் இவனா, எழுந்து போய் இதெல்லாம் எடுத்து வெயில் உள்ள வைடி. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். அக்கா கொஞ்சம் நில்லுங்க. மக்களே, வீடியோ பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க. பாய்.